லக்கேஜ்லாம் வந்து லேண்ட் ஆயிருச்சு. யார் வந்திருக்காங்க பாருங்கள். மூத்தார் வந்துட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து இப்போ தான் பேக் எடுக்கிறாங்க. இதெல்லாம் கேரளாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்ரு குடிக்கிற தண்ணியாக நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. வீட்டிலேருந்து நேற்று கொண்டு வந்தது. இப்போ தான் வந்து இறங்கியிருக்காரு. எங்கள் மாமியார் வந்து எல்லாருக்கும் அவர் வந்துட்டாருன்னு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு, ஒன்று எங்களுக்கு. இது அவருடைய ட்ரெஸ் பேக்கு. என் பையன் வந்துட்டு சொல்லுறாப்புல கொண்டு போய் வைக்கிறாரு உள்ள. அவர் மூத்தார் எங்கன்னு கேட்டுருந்தவங்களுக்கு பாருங்கள். மூத்தார் வந்து செட்டில் ஆகிட்டாரு. இனிமேல் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் வந்துட்டாங்க. வாசல் எல்லாம் பிரிக்கிறோம். முருங்கைக்காய் வரைக்குமா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்பளம் இதெல்லாம் எங்க மேமா கொடுத்துட்டு இருக்காங்க. சித்தி தானே கொடுத்துட்டாங்க. தேங்காய் எண்ணெய் வீட்லேயே ஆட்டின எண்ணெய். இது யார் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இது என்னது? எல்லாம் பிரித்து பார்ப்போம். இது யார் வீட்டு முருங்கக்கா? சந்தியா வீட்டுதா? தனியாக்கா எங்கள் நாத்தனா இருக்காது. எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும். எல்லாமே ஒன்று எங்கள் நாத்தனார் வீட்டுக்கும் வந்திருக்கு. யார் வீட்டு மரத்துக்கா இது? மாங்காய் கூட கேரளாலேருந்து வந்திருக்கு எங்களுக்கு. இது ஃபுல்லாக மாங்காய் தான். ஊறுகாய் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாம் நம்பிட்டுக்கிறாங்க. அங்கேயும் வாங்க. எதுக்கு எடுக்கிறீங்க? அதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வரைக்கும் இது யார் முதல்ல சாப்பிட போகிறா? இது எங்களுக்கு, அது எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு. எங்களுக்கு முருங்கைக்காய் இங்கே இருக்குது. எங்கள் நாத்தனார் வீட்டோட முருங்கைக்காய் இதோ இருக்குது. இது என்னது? அவங்க பொண்ணுக்கு தான். அவங்க தான். இது எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. இது தேங்காய் பாட்டில் இருக்கே, ஏதோ ஒன்று தனியாக இருக்கே. மாம்பழம் என்னென்னவோ கொடுத்து விட்டுருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு தின்பண்டம்னு நினைக்கிறேன். எங்கள் நாத்தனாருக்கு பிடிக்கணுட்டு அவங்க அம்மா வந்து பார்சல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அல்வா. இது என்ன? இது 2 நாள் வச்சா இதுவே பழுத்துருமே. அவ்வளோதானா?
என்னங்க எதுவும் போட்டுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நல்ல சில்னஸ் இன்னமும் இருக்குது. நேற்று கொடுத்தது இன்ன வரைக்கும் சில்னஸ் இருக்குது. பொண்ணுக்காக பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆ அவர் எதை சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? இது மஞ்சப்பொடியா? இது பப்படம் எங்கள் நாத்தனாருக்கு அவங்க அம்மா வாங்கி கொடுக்க அனுப்பிச்சிருக்காங்க. இது இந்த சைடு போகணும். அது என்னது? எத்தனை வாங்கியிருக்காரு? 2 இது பப்படம். எங்கள் மாமியாருக்கு மாங்காய் ஒட்டரே கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதை பாருங்க பப்படம் 2 வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் மேமா கொடுத்துருக்காங்க. அவரு எவ்வளோ அன்பாக சொல்கிறாரு சுகர் வரும்னு சொல்லிட்டு. நேந்திர பழம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்க. காயா பழமா? நேந்திர பழம் கூட வந்திருக்கு. இதில் என்ன இருக்கு? இதுதான் செப்பரேட்டாக இருக்குது தான். நீங்கள் தானே கேட்டீங்க மஞ்சத்தூள். நான் அரைச்ச மஞ்சத்தூள் கேட்டேன். കൊണ്ടെടുക്കണ്ട ധന്യമാമ്പടെ ധന്യമാമ്പ இதில் வச்சுக்கிறாங்க. இது எப்படி எடுக்கிறது? கொஞ்சம் இடம் எடுத்துகிட்டு வந்துட்டார் போல இருக்கு. அது வாங்கி வை. அது என்ன போட்டுருச்சுன்னா அவனுக்கு உபகாரத்துனால கொண்டு. சூப்பர் பட்டு. தேங்காய் இல்லையா? இருக்கும் போல இருக்கு. இதுவே 20 தேங்காய்க்கு மேலே. நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. கேரளாவிலேருந்து தேங்காய் வந்திருக்கு எங்களுக்கு. இது யார் வீட்டு தேங்காய்? நந்தானா ஆகுதுதா? வீட்டில் தேங்காய் இல்லைன்னா ஆட்டை போட்டுருக்கேன். இதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்நாக்ஸு டீக்கு தொட்டுக்கிறதுக்கு. நேந்திரம் பழம் சிப்ஸு. இது வந்துட்டு பழுத்தது. இது வந்து காய். 2 வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது இது எங்கள் தோட்டத்தில் பறித்தது. நாங்கள் போட்டிருந்தோம் இல்லையா, அது ஒரு 5-6 அணை பூத்துதா, அப்படியே எடுத்து கட்டிட்டேன் நான். இவ்வளோ தான் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம வளர்த்து அதில் கட்டி வைக்கிறதுல ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம. முள்ளியும் இருக்குது, மல்லியும் இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கட்டிட்டேன். இன்றைக்கி இதுதான் நான் தலையில் வைக்கிறேன். ஸோ ஹாப்பி.